டெய்லியும் ஸ்கூலுக்கு கேரிக்கு நடா கொடுக்குறதுன்னு யோசிச்சு மண்டை வெடிக்கும் போல். இன்றைக்கி பருப்பு ரசம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நார்மல் ரசத்தை விட பருப்பு ரசம் வச்சா சைலண்ட்டாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். பருப்பை பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன். ரசத்துக்கு ஒரு அடுப்பில் தாளித்து விட்டுட்டேன். கொஞ்சமாக பருப்பு தண்ணி விட்டாலே ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்தை தாளித்து விட்டுட்டு லைட்டாக மேலே பொங்கி வந்ததும் நாம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நுரை கட்டி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கேரிக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது ஒரு 10 நிமிஷத்தில் ஃப்ரை ஆகிடும். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டிவி பார்க்குறேனோ இல்லையோ, ஆனால் டிவி மாத்திரம் ஓடினே இருக்கணும். அதுக்கப்புறமா சமையல்லாம் வேலைலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு கேரி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு பாப்பா தான் ஸ்கூல் போயிருக்கா, 2 பேரும் ஸ்கூலுக்கு போகல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு சுட சுட சாதம், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம். வாங்க சாப்பிட்லாம்.